ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரும்ப ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம 3 முக்கியமான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். விண்டோஸ், மேக்ஓஎஸ், லினக்ஸ். இந்த 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நாம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களுடைய கம்பெனியும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் பார்த்துடலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பில் கேட்ஸ் ஆரம்பித்த மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனியினோடது. இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்திலேயே அதிகமான நபர்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அடுத்ததாக மேக்ஓஎஸ் அப்படிங்கிறது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆரம்பித்த ஆப்பிள் அப்படிங்கிற கம்பெனியினுடையது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இதை நம்ம ஒரு டாப் ப்ரீமியம் பிராண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்ததாக லினக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனினால் ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது. இந்த லினக்ஸுக்கு கீழே நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இந்த லினக்ஸ் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம முன்னாடி பார்த்த விண்டோஸ், மேக்ஓஎஸ் ரெண்டுமே க்ளோஸ்டு சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது அதனுடைய சோர்ஸ் கோடை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் லினக்ஸ் கீழே வர ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தினுடைய சோர்ஸ் கோடையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த லினக்ஸ் இன்னொரு விஷயத்தில் ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதாவது சர்வர் சைடுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அந்த விதத்தில் உலகத்திலே அதிகமான சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அதிகமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக நாம இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களுடைய லைசன்சிங் அண்ட் பிரைசிங் பற்றி பார்த்துடலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு பெய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். விண்டோஸில் 3 விதமான லைசன்சிங் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சனலாக நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிறது. ஸோ இது உங்களுக்கு சொந்தமானது. அடுத்ததாக OEM லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் லைசன்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பி, சோனி மாதிரி லேப்டாப் மொத்தமாக தயாரிக்கக்கூடியவங்க அவங்க அந்த லைசன்ஸை மொத்தமாக வாங்கி உங்களுக்கு லேப்டாப்பில் ஒரிஜினல் வெர்ஷன் போட்டு கொடுப்பாங்க. இது உங்களுக்கு சொந்தமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. இது அந்த லேப்டாப் கூட அந்த ஹார்ட்வேர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைசன்சிங்கை ஒரு லேப்டாப்லேருந்து இன்னொரு லேப்டாப்புக்கு மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். பர்சனலாக இருக்கிறத ஈஸியாக மாற்றிடலாம். ஆனால் அந்த OEM லைசன்ஸ் ஈஸியாக மாற்ற முடியாது. மூணாவது வால்யூம் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் தங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குறது. ஸோ அந்த கம்பெனிஸ்க்கு அவங்க மொத்தமாக ஒரு சில இத்தனை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கீயை வச்சு அவங்க நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு அந்த ஒரிஜினல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அவங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம். இவ்வளவு இருந்தாலும் இதில் காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் வழக்கமாக தங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண விட்டுருவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அதை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த டெஸ்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா ஆக்டிவேட் பண்ண சொல்லுவாங்க. முன்னாடி XP 2000 அந்த காலகட்டத்திலலாம் உங்களுக்கு அந்த டெஸ்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களை ஆக்டிவேட் பண்ண கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா அவங்களே என்ன செஞ்சுருவாங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் இப்போது விண்டோஸில் அந்த டெஸ்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்க ஆக்டிவேட் பண்ணி மெசேஜ் அனுப்புகிறாங்க. நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாமலே விண்டோஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட இப்போ விண்டோஸ் சைட்லேருந்து அதை டீஆக்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போ ஃபீல்டில் இருக்குது. அவங்க டீஆக்டிவேட் பண்ணி விட்டாங்கன்னா மக்கள் ஈஸியாகவே வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மாறிக்குவாங்க அப்படிங்கிறனால டீஆக்டிவேட் பண்ணுறதில்ல. அதனால் இப்போ விண்டோஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே பெய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இல்லை ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டமா அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை இருக்க தான் செய்யுது. OEM லைசன்ஸ், வால்யூம் லைசன்ஸ் எல்லாம் அவங்க தொடர்ந்து வித்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் பர்சனல் யூஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் இப்போ டீஆக்டிவேட் பண்ணி விடுறதில்ல. மேக்ஓஎஸோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஓஎஸ் அகெயின் ஒரு பெய்டு OS தான். ஆனால் நீங்கள் மேக்ஓஎஸை தனியாக வாங்க முடியாது. அதாவது இந்த மேக்ஓஎஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அவங்களுடைய டிவைஸ் கூடவே சேர்த்து தான் எப்போவுமே கொடுப்பாங்க. அவங்களுடைய டிவைஸுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் தனியாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாங்கி இன்னொரு டிவைஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது. எல்லாமே அவங்களுடைய டிவைஸ் கூடவே சேர்ந்து தான் வரும். அடுத்ததாக லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பன் சோர்ஸ். அதனால் எல்லா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஃப்ரீ தான். ஒரு சில மேனுஃபேக்சரர்ஸ் தங்களுடைய லேப்டாப் கூட இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாலும் கூட அதுக்கு எக்ஸ்ட்ராலாம் அவங்க ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. அடுத்ததாக ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி. எந்த அளவுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஹார்ட்வேர்க்கான சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவங்க லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் ஏம் பண்ணுவாங்க.
லேட்டஸ்ட் ஹார்ட்வேரில் நல்லா அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஹார்ட்வேர் பழைய ஹார்ட்வேராக, அதாவது பழைய மாடலாக போக போக அதுக்கான சப்போர்ட் வந்து லேட்டஸ்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு விண்டோஸ் 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த விண்டோஸ் 11 அப்படிங்கிறது TPM 2.0 அப்படிங்கிற மாடியூல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய சிஸ்டத்தில் அது இருந்தால் தான் விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு வந்து நீங்கள் அதை அப்கிரேட் பண்ண முடியும். இதில் ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பேசலாம். ஆனால் இதை எதுக்காக நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா, விண்டோஸ் எப்போவுமே லேட்டஸ்ட் ஹார்ட்வேரை தான் எய்ம் பண்ணுவாங்க, அதை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதில் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அடுத்ததாக மேக்ஓஎஸ்க்கு வரலாம். மேக்ஓஎஸ் வந்து இப்போ பெரும்பாலும் அவங்களுடைய சொந்த ஹார்ட்வேரை கொடுக்குறாங்க. ஸோ இடையில வந்து கொஞ்சம் வேறு மற்ற கம்பெனி ஹார்ட்வேர் அவங்க கொடுத்துருந்தாலும் கூட இப்போ அவங்களுடைய சொந்த ஹார்ட்வேருக்கு முழுசாகவே அவங்க மாறிட்டாங்க. அதனால் அவங்களுடைய சொந்த ஹார்ட்வேர் அப்படிங்கிறனால எவ்வளோ நாளைக்கு அந்த ஹார்ட்வேருக்கு வந்து அவங்களால மேக்ஸிமம் வந்து அந்த அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து ட்வீக் பண்ணி நல்லா ஃபங்க்ஷனாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அவங்களுடைய ஹார்ட்வேருக்கு வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் கூட ரொம்ப காலத்துக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களும் கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பழைய ஹார்ட்வேருக்கான சப்போர்ட்டை நிறுத்திடுவாங்க. இந்த இடத்துல லினக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது லினக்ஸ் உண்மையிலேயே ஷைன் பண்ணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லினக்ஸ் வந்து எந்த பழைய ஹார்ட்வேராக இருந்தாலும் கூட அதுக்கு வந்து அதில் சப்போர்ட் இருக்கும். லினக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஆடியன்ஸையும் அவங்க எய்ம் பண்ணலை, அது வந்து காசுக்கு விற்கலை. அப்படிங்கிறனால அதை யூஸ் பண்ணுறவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு விதத்தில் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஹார்ட்வேரை பயன்படுத்துறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால் எல்லா ஹார்ட்வேருக்கும் அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய ஹார்ட்வேர் வந்து பழைய மாடல் ஹார்ட்வேராக இருந்தாலும் கூட அதுக்கு சப்போர்ட் வந்து லினக்ஸில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சில பேர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பழைய லேப்டாப்லலாம் இந்த மாதிரியான லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சில லேப்டாப்பை ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூஸ் பண்ண ஹார்ட்வேர் வந்து உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான ரிப்பேர் ஆன ஹார்ட்வேரில் லினக்ஸுமே கூட ஃபங்க்ஷன் ஆகாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பழைய மாடல் ஹார்ட்வேர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய, ஆனால் அதே நேரத்தில் பழைய மாடல் அவுட்டேட்டட் ஹார்ட்வேராக இருந்தாலும் கூட அதில் லினக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். லினக்ஸில் புது ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்தில் இந்த புது ஹார்ட்வேரில் லினக்ஸ் வந்து பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்து அவங்க பக்காவாக பிளான் பண்ணி இந்த சப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஒரு ஹார்ட்வேர் வந்ததுக்கு அப்புறம் தான் லினக்ஸில் உள்ளவங்க அதை பார்த்து அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணணும். அதனால் பொதுவாக புது ஹார்ட்வேருக்கு கொஞ்சம் சப்போர்ட் லேட் ஆகலாம். ஆனாலும் எவ்வளோ சீக்கிரம் வந்து அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அவங்க சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து சப்போர்ட் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் வந்து அதில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது எப்படி இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள். இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் விஷயம். அதாவது இதில் வந்து ஒரு நபர்களுடைய விருப்பங்கள் அப்படிங்கிறது வேறு மாதிரி மாறலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அளவில் ட்வீக்கிங் பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விண்டோஸை மாற்றணும், அந்த அப்பியரன்ஸை மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப மாற்ற முடியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு விண்டோஸில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் மூலமாக உங்களால் விண்டோஸ் வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் மாற்றி அமைக்கலாம். ஆனால் அதில் வந்து நிறையவே ரிஸ்க் இருக்குது. அடுத்தது நம்ம மேக்ஓஎஸ்க்கு வரும்போது, மேக்ஓஎஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட நோ ட்வீக்கிங் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் எதுவுமே வந்து உங்களுக்கு அதில் மாற்றவும் முடியாது. தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் மூலமாக கூட பெரிய அளவில் வந்து மேக்ஓஎஸ்ல வந்து பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. அடுத்ததாக லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸில் லினக்ஸில் ரொம்ப சிம்பிளான பிளெயினான ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து ரொம்ப கிராஃபிக்கலாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் வரைக்கும் சூப்பராக இந்த வெரைட்டிஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லினக்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லினக்ஸினுடைய பெரும்பாலான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரீமாக எந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து லினக்ஸில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செக்யூரிட்டி, அதாவது வைரஸ், மால்வேர், இந்த மாதிரியான விஷயங்களில் எந்த அளவுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது. விண்டோஸ் எடுத்துக்கிட்டோன்னா விண்டோஸ் 11 முன்ன எப்போ விட இப்போ நல்லாவே செக்யூரிட்டி இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் அப்படின்னாலே வைரஸ் பிரச்சனை தான்.
இந்த வைரஸ் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் கம்ப்ளீட்டாக சிஸ்டமே டவுன் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வரும். இந்த வைரஸ்னால ஒரு சில நேரத்தில் போர்டே வந்து காலியாயிரும். அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து விண்டோஸில் இருந்தது. ஆனால் இப்போ விண்டோஸ் 10 அண்ட் 11 இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா முன்ன அளவுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை, நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ விண்டோஸ் 11 வந்து இந்த TPM 2.0 மாடியூல் அது இருந்தால் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். இது ஹார்ட்வேர் லெவலில் செக்யூரிட்டியை கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சி. அதனால் வந்து இப்போ விண்டோஸ் லெவலில் முன்னால விட இப்போ செக்யூரிட்டி நல்லா இருக்குது. அடுத்ததாக macOS. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் macOS இஸ் த கிங் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய சொந்த ஹார்ட்வேர் அப்படிங்கிறனால அவங்களோட ஹார்ட்வேரை அடிப்படையிலிருந்தே டெவலப் பண்ணும்போதே செக்யூரிட்டியை மனசில் வச்சு டெவலப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து அவங்க டிசைன் பண்ணும்போதும் இந்த செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் எந்த விதத்துலையும் செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து macOS வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. அன்லெஸ் நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் தேவையில்லாத பெர்மிஷன் கொடுத்து அந்த விதத்தில் இந்த மாதிரியான வைரஸ் மால்வேர் உள்ள வந்து ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினால் ஒழிய உங்களுக்கு வந்து பெரிய விதத்தில் பிரச்சனை வராது. அப்படியே தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரியான வைரஸ் மால்வேர் உள்ளே வந்தாலும் கூட கோர் லெவலில் எந்த விதத்திலும் வந்து அதை பாதிக்கவே பாதிக்காது. அதனால் இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் நான் macOSக்கு கோல்டன் டிக்கெட் கொடுக்குறேன். அடுத்ததாக லினக்ஸ் வந்து உண்மையிலே நல்ல வெரி குட் செக்யூரிட்டி உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க வந்து எந்த விதத்திலும் ஹார்ட்வேரில் வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கும் ஹார்ட்வேருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனாலும் கூட அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் மற்ற ப்ரோக்ராம் எல்லாமே அவங்க கோடிங் எழுதும்போது பேசிக்கிலிருந்தே அவங்க செக்யூரிட்டியை மனசில் வச்சு தான் அந்த கோடிங் எல்லாமே பண்ணப்படுது. அப்படிங்கிறனால பொதுவாக லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுவும் ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறனால நல்ல ஒரு செக்யூரிட்டி இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கும். அடுத்ததாக ப்ரைவசி. அதாவது ப்ரைவசி அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதில் கொடுக்குற தகவல்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது, அது தேர்ட் பார்ட்டிக்கு போகாமல் இருக்குமா? இந்த விதத்தில் விண்டோஸில் வந்து வெரி வெரி லெஸ் ப்ரைவசி தான், பெரிய அளவில் ப்ரைவசி கிடையாது. நீங்கள் விண்டோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் யூஸ் பண்ணும்போது நெட்டில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் மெனுவில் ஆரம்பித்து நிறைய இடங்களில் விண்டோஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா விண்டோஸ் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை மாற்றிட்டாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி விண்டோஸ் வந்து இப்போது அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலைனாலும் அவங்க டீஆக்டிவேட் பண்ணுறதில்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய டேட்டாவை அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த டேட்டா வந்து அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு விற்கிறாங்க. அப்படி விற்கும்போது அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டிஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்களை டார்கெட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் வருது. இந்த விதத்தில் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவங்க வந்து காசு சம்பாதிச்சிட்டு இருக்கிறனால தான் அவங்க வந்து இப்போ பெரிய அளவில் என்ன செய்யலாம் டீஆக்டிவேட் பண்ணுறதில்ல. அதனால தான் விண்டோஸ் அப்படிங்கிறது ப்ரைவசி ஓரியன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ப்ரைவசி ஓரியன்டான நபர் அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததான் macOS அப்படிங்கிறது ப்ரைவசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான், செக்யூரிட்டி மாதிரியே. ஆனாலும் கூட நீங்கள் ஒரு யூஸராக உங்களை வந்து இந்த macOS யூஸ் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் அந்த macOS யூஸ் பண்ண முடியும். ரிஜிஸ்டர் பண்ணாமல் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் macOS பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஆப்பிள் கம்பெனிக்காவது உங்களை பற்றின தகவல் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட அவங்க ரொம்ப ப்ரைவசி ஓரியன்ட் பீப்புள் தான். அதாவது நீங்கள் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா macOS ஆப்பிள் கம்பெனி வந்து FBI கூடவே சண்டை போடுவாங்க. தகவல் கேட்டாலும் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட முழுக்க நீங்கள் வந்து உங்களோட தகவல் எதுவுமே கொடுக்காம macOSல உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. இந்த விதத்தில் தான் நம்ம லினக்ஸுக்கு வரும்போது இந்த ப்ரைவசி விஷயத்தில் லினக்ஸ் இஸ் த கிங். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய எந்த டீட்டெயிலுமே கொடுக்காம, யாருக்கிட்டையுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல், ஆன்லைன் எந்த அக்கௌண்ட்டுமே ஆரம்பிக்காமல், உங்களுடைய இமெயில் ஐடியோ ஃபோன் நம்பரோ எதுவுமே கொடுக்காம அனானிமஸாக நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி உங்களை காட்டிக்கவே செய்யாமல் உங்களால் இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். மற்ற எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் உங்களால் அந்த மாதிரி ஒர்க் பண்ணவே முடியாது. லினக்ஸில் மட்டும்தான் கம்ப்ளீட் அனானிமிட்டி அப்படிங்கிறது சாத்தியம். அதனால் இந்த கேட்டகரியில் நான் லினக்ஸுக்கு கோல்டன் டிக்கெட் கொடுக்குறேன். அடுத்ததாக செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அண்ட் பக் ஃபிக்சஸ். அதாவது என்ன தான் வந்து அவங்க நல்லா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவங்க டிசைன் பண்ணி கொடுத்தாலும் அதை யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறமா ஒரு சில சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அண்ட் அந்த மாதிரியான செக்யூரிட்டி த்ரெட் அந்த மாதிரி வரும்போது எவ்வளோ சீக்கிரமாக அந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. விண்டோஸ் ரொம்ப ரெகுலராக அடிக்கடி இந்த அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான். அதே மாதிரி macOSன்னு எடுத்துக்கிட்டாலும் macOSம் வந்து ரொம்ப அடிக்கடி ரெகுலராக பக் ஃபிக்சஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பாப்புலரான டிஸ்ட்ரோஸில் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அண்ட் பக் ஃபிக்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில டிஸ்ட்ரோஸ் வந்து 2-3 பேர் அந்த மாதிரி ஆட்கள் தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப லெஸர் நோன் டிஸ்ட்ரோஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் ரெகுலராக அந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அண்ட் பக் ஃபிக்சஸ் இருக்காது.
அடுத்ததாக சப்போர்ட். அதாவது நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, நான் யாரை காண்டாக்ட் பண்ணுறது? விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த விண்டோஸை யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்தது. நீங்கள் டைரெக்டாக மைக்ரோசாஃப்ட்டை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்கள் அவங்கள ஃப்ரீயாகவே காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு லேப்டாப் கூடயோ கம்ப்யூட்டர் கூடயோ வந்துருச்சு அப்படின்னா அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் கொடுத்த அந்த கம்பெனிக்காரங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. அண்ட் விண்டோஸில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரியான சப்போர்ட் வந்து வாங்கிக்கலாம். ஆனாலும் கூட விண்டோஸில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸ் வந்து ரொம்ப பாப்புலர், எல்லாருமே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறனால ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கத்து வீட்டுக்கார்ட்டையோ அல்லது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டயோ ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நமக்கு இமீடியட்டாக வந்து அவங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க. அண்ட் அதையும் தாண்டி ஆன்லைனில் நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்ததாக மேக்ஓஎஸ். மேக்ஓஎஸில் சப்போர்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஓஎஸில் ப்ராடக்ட்டை பொறுத்து 90 டேஸ்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரீ மீன்ஸ் அவங்க நீங்கள் ஏற்கனவே பே பண்ணிட்டீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த காசும் கொடுக்காம நீங்கள் டைரெக்டாக வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சப்போர்ட் வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் காசு கொடுத்து பெய்டு சப்போர்ட் தான் உங்களுக்கு வந்து வாங்க முடியும். மேக்ஓஎஸில் ஃபோரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபோரமில் இப்போ இருக்க தான் செய்தனாலும் பொதுவாக மேக்ஓஎஸை யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் எல்லாமே ப்ரீமியம் யூசர்ஸ் அப்படிங்கிறனால பெரிய அளவில் அவங்க வந்து உட்காந்து இதுக்கான பிரச்சனை எல்லாமே வந்து ஆன்லைனில் உட்காந்து எழுதி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய டைம் இருக்காது. அதனால் மேக்ஓஎஸில் ஃபோரம் லெவலில் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான். அடுத்ததாக லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த லினக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இந்த சப்போர்ட் அப்படிங்கிற அந்த சிஸ்டமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து யாருமே காசு கொடுத்து வாங்கலை அப்படிங்கிறனால இந்த சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயமே கிடையாது. பெரும்பாலும் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோரம் தான். ஸோ வந்து ஃபோரம் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத போட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும். அந்த லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுல இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் வராது, வேறு சொல்யூஷன்ஸ் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுல இருக்க தான் செய்யும். இப்போ ஒரு சில லினக்ஸ் டிஸ்ட்ரோஸ் வந்து அவங்க பெய்டு சப்போர்ட் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் காசு கொடுத்து சப்போர்ட் இப்போ வாங்கிக்கலாம். ஆனாலும் டைரெக்டாக வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக உங்களுக்கு கிடையாது. தேர்ட் பார்ட்டிஸ் இந்த மாதிரியான பெய்டு சப்போர்ட் இப்போ கொடுக்குறாங்க. அடுத்ததாக சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது எந்த அளவுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் சாஃப்ட்வேர் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. விண்டோஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூடவே வந்து அவங்க சேர்த்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்டிவிட்டி சாஃப்ட்வேர் அல்லது ஆஃபீஸ் சூட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஈவன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து அவங்களோட தான் இருந்தாலும் அவங்க ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில சின்ன சின்ன சில்லித்தனமான சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸ் கூட சேர்த்து கொடுப்பாங்க. ஆனாலும் அதை வச்சு பெரிய அளவில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும். எல்லாமே வந்து நிறைய சாஃப்ட்வேர் வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விண்டோஸில் தான் நிறைய சாஃப்ட்வேர் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பேர் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால இந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறவங்க எல்லாருமே விண்டோஸ் தான் டார்கெட் பண்ணி நிறைய சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து விண்டோஸ்க்கு இப்போ நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஆஃபீஸ் ஷூட் எடுத்துக்கலாம், எடிட் பண்ணுறதா இருக்கலாம், கிராஃபிக்கல் எல்லாத்துக்குமே இப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு விண்டோஸில் நிறைய அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே விண்டோஸில் நிறைய முக்கியமான ப்ரீமியம் சாஃப்ட்வேர்ஸ் கூட கிராக் யூஸ் பண்ணி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து விண்டோஸில் இருக்குது. ஸோ மேக்கெல்லாம் அதை பண்ண முடியாது. விண்டோஸில் வந்து கிராக் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. பட் ஆனாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆனால் நம்ம மேக்ஓஎஸ் பக்கம் வரும்போது மேக்ஓஎஸில் நீங்கள் வந்து அதை காசு கொடுத்து அந்த டிவைஸ் வாங்கும்போது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூடவே சேர்த்து நிறைய நல்ல நல்ல சாஃப்ட்வேர்ஸ் வந்து சேர்த்து கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் அதுக்கும் சேர்த்து தான் காசு கொடுக்குறீங்க. அதில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஆஃபீஸ் ஷூட் அவங்களே உள்ள இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் iMovie அப்படிங்கிற ஒரு வீடியோ எடிட்டர் உள்ளே இருக்கும். நல்ல ஒரு வீடியோ எடிட்டர், ஒரு பேசிக்கான எடிட்டிங்கு அது போதுமானது. கராஜ் பேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர், ஒரு மியூசிக் ப்ராடக்ட் சாஃப்ட்வேர். ஸோ நல்ல ஒரு சாஃப்ட்வேர், இது எல்லாமே கூட உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி இன்னும் ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஒன்ஸ் அகைன் இப்போ நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மேக்புக்குக்கும் இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இப்போ மேக்ஓஎஸுக்கும் வர மாதிரி பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க. நம்ம லினக்ஸ் பக்கம் வரும்போது இங்கே லினக்ஸில் விஷயமே வேறு. என்னென்னா லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறனால லினக்ஸ் வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் அதில் இருக்க சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ தான். எந்த ஒரு லினக்ஸில் உள்ள நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் உங்களுக்கு வந்து காசே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்டர்னலாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு சில ப்ரீமியம் சாஃப்ட்வேர்ஸ் கூட லினக்ஸுக்கு வந்து பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் கொடுக்க மாட்டாங்க. டாவின்சி ரிசால்வ் அப்படிங்கிற ரொம்ப பாப்புலரான ஒரு வீடியோ எடிட்டிங். இப்போ வந்து அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து உங்களால் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இப்போ லினக்ஸில் இருக்குது. அடுத்ததாக கேமிங் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது
விண்டோஸ் இஸ் த கிங். உங்களால் எந்த கேம் வேணாலும் விண்டோஸில் விளையாட முடியும். அதாவது ஆப்பிள் டிவைசஸ்க்குன்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவாக க்ரியேட் பண்ணுற கேமை தவிர வேறு எந்த டிவைஸ் எந்த கேம் க்ரியேட் பண்ணாலும் அந்த கேமை வந்து உங்களால் விண்டோஸில் விளையாட முடியும். உங்கள்கிட்ட நல்ல ஹார்ட்வேர் மட்டும் இருந்தால் போதும். பொதுவாக கேமிங்கில் வந்து விண்டோஸில் எந்த பிரச்சனையுமே வராது. அதனால் இந்த கேட்டகரியில் நான் விண்டோஸுக்கு கோல்டன் டிக்கெட் கொடுக்குறேன். மேக்ஓஎஸில் கேமிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மேக்ஓஎஸ் அப்படிங்கிறது பேசிக்காக கேமிங்காக டிசைன் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. அவங்களுடைய பிரைமரி டார்கெட்டும் கேமர்ஸ் கிடையாது. அதனால் வந்து கேமுக்கு பெரிய லெவலில் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னாலும் இப்போது நிறைய கேம்ஸ் வந்து மேக்ஓஎஸில் அவைலபிளாக இருக்க தான் செய்யுது. அண்டு மற்ற நிறைய கேம் டெவலப் பண்ணுறவங்க கூட இப்போ மேக்ஓஎஸுக்காக அவங்களும் கேம் டெவலப் பண்ணுற தான் செய்கிறாங்க. ஸோ திங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நிறைய கேம்ஸ் மேக்ஓஎஸில் இருக்க தான் செய்யுது. அடுத்தது நம்ம லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பக்கம் வரும்போது, இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் தொடக்கத்தில் வந்து கேமர்ஸை டார்கெட் பண்ணி டிசைன் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. கோடிங் எழுதுகிறவங்க, ஹேக் பண்ணுறவங்க, இந்த ஏரியா பக்கம் சுற்றிட்டு இருந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆனாலும் இந்த வைன் மூலமான ப்ரோக்ராம் மூலமாக விண்டோஸோட கேம்ஸ் எல்லாமே முன்னாடி லினக்ஸில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் கூட எல்லா கேம்ஸுமே அதில் விளையாட முடியாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஆனால் இந்த ஸ்டீம் அப்படிங்கிற கேமிங் பிளாட்ஃபார்ம் அவங்க லினக்ஸ் பக்கமாக தங்களுடைய பார்வையை திருப்பின போது திங்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. இந்த ஸ்டீம் வந்து அவங்களுடைய சொந்த ப்ராடக்டான ஸ்டீம் டெக் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்ஹெல்டு கம்ப்யூட்டர் வந்து அவங்க டிசைன் பண்ணாங்க. அந்த ஹேண்ட்ஹெல்டு டிவைஸில் அவங்க கொடுத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னா லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஸ்டீம் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவங்க டிசைன் பண்ணி இந்த விண்டோஸில் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் லினக்ஸில் ப்ளே ஆகிற மாதிரி புரோட்டான் அப்படிங்கிற ஒரு இடையில ஒரு லேயர் அவங்க டிசைன் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த புரோட்டான் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் மூலமாக கிட்டத்தட்ட 95% கேம்ஸ் விண்டோஸில் விளையாடக்கூடிய அந்த கேம்ஸ் எந்த விதமான பெரிய சேஞ்சும் இல்லாமல் உங்களால் வந்து டைரெக்டாக லினக்ஸில் விளையாட முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் இப்போ ரீசன்ட் இயர்ஸில் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லீப், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த லினக்ஸ் கம்யூனிட்டியில் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கேம் டெவலப்பர்ஸும் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து லினக்ஸ் பக்கம் திருப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த கேமிங் அப்படிங்கிற கேட்டகரியில் விண்டோஸை தாண்டி லினக்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்டர்டெயின்மெண்ட். இதுவும் நம்ம இப்போ இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் மாதிரியானது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விண்டோஸ் பக்கம் வரும்போது விண்டோஸில் பெரும்பாலான இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து அவங்களுடைய ஆப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்களுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அது மூலமாக அந்த கண்டென்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படி நீங்கள் மேக்ஓஎஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா விண்டோஸ் அளவுக்கு இல்லைனாலும் பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய சொந்த ஆப்பை வந்து மேக்ஓஎஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் இந்த என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் லினக்ஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா லினக்ஸோட நிலைமை பரிதாபம். லினக்ஸுக்குன்னு சொல்லி டேரெக்டாக இந்த என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிஸ் யாருமே வந்து ஆப் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை மட்டும் அவங்க லினக்ஸுக்குரிய அந்த ஆப் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எந்த கம்பெனிஸுமே வந்து ஆப் கொடுக்கல. ஆனாலும் பெரும்பாலும் நாம் வந்து இந்த ஸ்ட்ரீமிங் கண்டென்ட்டை வந்து ப்ரௌசர் மூலம் தான் பார்க்குறோம். அப்படிங்கிறனால நீங்கள் லினக்ஸ்லையும் கூட நல்ல ஒரு ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி இந்த கண்டென்ட் எல்லாமே பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வேணால் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.